ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன வீடியோ. நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா நிறைய காய்ச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அது பறிக்கலான்னு வந்திருக்கேன். பாருங்கள், இது ஒரே ஒரு செடி தான். எவ்வளோ அழகாக பச்சை மிளகா நிறைய வந்திருக்கு. ஒரு செடியே நிறைய படர்ந்துருச்சு. படர்ந்து இந்த மாதிரி மிளகாய் கிடச்சிருக்கு. எனக்கு நிறைய மிளகாய் கிடச்சிது. நம்ம வளர்க்குற செடியிலேருந்து ஒரு பொருள் எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. ஸோ அதனால தான் இந்த சின்ன வீடியோ. ஓகே, மிளகாயெல்லாம் பறிச்சாச்சு. பாருங்கள், எனக்கு ஒரு 4-5 வெண்டைக்காய் கிடச்சிருக்கு வெண்டைக்காய் செடியிலேருந்து. அது எல்லாமே முத்தி போயிடுச்சு. ஒரு 2 வெண்டைக்காய் தான் நல்லா இருந்தது. அது ஒரு வாரமாக பார்க்கல. ஒரு கோவப்பழம் கோவக்காவும் இருக்குது. நான் பழம் மட்டும் ஒன்று பறிச்சிட்டு வந்தேன். பச்சை மிளகாய் பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும், அந்தளவுக்கு மிளகாய். வாங்க இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் ஒரு 4-5 துண்டு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச முட்டை 3 முட்டை எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பாதி அளவுக்கு பச்சை மிளகாய். அடுத்தது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம பச்சை மிளகாய் தோட்டத்துலேருந்து பறித்த மிளகாய் தான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அடுத்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுல் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு ஃபோர்க் எடுத்துக்கிறேன். ஃபோர்க் எடுத்து முட்டையை நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். இந்த ஃபோர்க் வச்சு நல்லா அமுத்தி விட்டோன்னா முட்டை நம்மளுக்கு நல்லா பொடியாக கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். அடுத்து நான் இந்த ப்ரெட் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் வச்சுருக்கேன், ஃபன் ஃபுட்ஸோடது. இது இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் வீட்டில் மயோனீஸ் இருக்குன்னா மயோனீஸ் சேர்த்துக்கோங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இருக்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே இந்த தக்காளி, வெங்காயம், இந்த மிக்ஸும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை கூட பாதி பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். காரம் வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பசங்க சாப்பிட்றதுனால எனக்கு இந்த காரமே போதும். பச்சை மிளகாய் வாயில் தட்டுப்படும். ஸோ அதனால் அடுத்து எடுத்து வச்சுருக்க சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ், அடுத்து நம்ம வச்சுருக்க மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இன்னும் காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இந்த சாண்ட்விச் ஸ்ப்ரெட் வச்சுருக்கேன்ல அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது இல்லைனாலும் பரவாயில்ல, மயோனிஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று கலந்துடணும், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம். ஓகே பாருங்கள், மிக்சர் ரெடி பண்ணிவிட்டேன். நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். காரம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து பட்டரை நல்லா உருக விடுறேன். பட்டர் உருகினதும் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதில் வச்சுக்கிறேன். நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை ஃபஸ்ட்டு. ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆனதும் நம்ம இங்கே முட்டை நல்லா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ ப்ரெட்டை நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை மிக்ஸை சேர்த்துடலாம். முட்டை, வெங்காயம், தக்காளி, உப்பு, லெமன் ஜூஸ், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து ப்ரெட் மேலே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ப்ரெட்டை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ப்ரெட் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு ப்ரெட் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். ஒரு ப்ரெட்டு, அதுக்கு மேலே முட்டை மிக்ஸு, அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டு, அவ்வளோதான். இப்போது இந்த பக்கம் ஒரு நிமிஷம் டோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் ஒரு நிமிஷம் டோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஸோ நம்மளோட எக் மயோனேஸ் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.